படம் பார்க்க நீங்க படம் பாத்துட்டீங்களா? அப்ப பாக்காதவங்க ரிவ்யூ பார்த்தானே வருவாங்க. அந்த ஏலியனை பத்தி சொல்ல வராங்களா? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா? எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டேனா? படம் பார்க்க வரவன்னு ஏதாவது மிச்சம் வைக்கணும்ல. டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மாதிரியே இருந்தது. ஓவராலா சூப்பரா இருக்குது. எல்லாமே வந்து சூப்பரா போயிருந்தது. இவங்க ஸ்டோரி எடுத்ததும் வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. ப்ரோ அது நல்லா இருக்கு ப்ரோ படம். ஆக்சுவலா வந்து இப்போ ஜோ அப்புறம் ஆன் போவோம் போல விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரொம்ப அருமையா போச்சு. ஒரு வித்தியாசமான டேரக்டர் வந்து கொண்டு போயிறாரு. படம் நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ட்ரெய்லர்ல ஒன்று பார்த்துருப்போம், பட் படம் வந்து ஆக்சுவலா ரொம்ப டிஃப்ரெண்ட். டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மாதிரியே இருந்தது. என்னன்னா ஹீரோ வந்து ஒரு ஏலியன் பொண்ணை லவ் பண்ணுவாரு. அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பையன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு போய் அப்படியே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இப்போ இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் லவ்வா இல்ல இது ஏலியனா அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. கடைசியா பார்த்தா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க, இது உண்மையாவே ஏலியனாவே இருக்குமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பையனா மாறிடுமான்ற நிறைய டவுட்ஸோட இந்த படம் வந்து டிராவல் பண்ணுது. படம் நல்லா இருக்கு. ஃபிளாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, பட் அப்படியே போக போக வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிட்டாங்க. ரியோட எனர்ஜெட்டிக் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் எப்படி வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்காரோ அதே மாதிரி ரியோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு சில ஆடியன்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜோ, அப்புறம் அவரோட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் வந்துச்சு, ஆன் பாவம் கொள்ளாது. ஸோ அந்த வரிசையில அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல வாட்சா இருக்கும் கண்டிப்பா. எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். பட் ஆனா ரியோக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, இன்னைக்கு ரியோ படம் இப்படிலாம் இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் இன்னுமே பிடிக்கும். காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க காமெடி வந்து வைக்கிறாங்க. அப்படியே படம் பார்க்கும்போது நமக்கு அந்த காமெடி அப்படின்றது ரொம்ப நேச்சுரலா இருக்கும், ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்காது. அண்ட் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து படத்தோட மியூசிக். நல்ல அப்படியே நீங்க அந்த படம் அப்படியே ஒரு இதுவா பாத்துக்கிட்டு இருக்கும்போது நடுவுல போடுற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே வந்து படத்துல நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் சீன் வரைக்குமே படம் சூப்பரா போச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் அந்த லேக்ன்ற ஒரு விஷயம் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த ஃபன்னு மாக்கப்பா சரி, ரியோராஜும் சரி, காமெடி சீன்ஸ் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. என்கேஜிங்காகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த டபுள் ஆக்குபென்சி படம் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா கதையில ஸ்டோரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து 6 மணிக்கு மேலே பையனா மாறிடுவாங்க. ஸோ அது எப்படி காமெடியா ஃபன்னா கொண்டு போகலாமோ அந்த அளவுக்கு காமெடியா கொண்டு போயிடுவாங்க. கதையில ஸ்டோரின்றது எதிர்பார்க்க டபுள் ஆக்குபென்சி சொன்னீங்க. ஸோ அதோட ட்ரீட்மெண்ட்டும் இதோட ட்ரீட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல டிஃப்ரெண்டா? இதுல ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணல. கடைசியா இவங்க ஒரு லாஜிக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க படத்துல. ஸோ அதெல்லாம் நம்ப வச்சிட்டாங்க. அதுல வந்து ஒரு இது இருக்கும், இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க எல்லாம் ஒரு லாஜிக் ஒன்று, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பொண்ணாவே இருக்க மாதிரி. ஆனா குழந்தை வந்து 6 மணிக்கு மேல பயணம் ஆயிடும். ஓகே. சோ அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க படத்துல. ஓகே, இது ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட்னு சொல்லி. ஆமா, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அதனால ஒரு வாட்டி கண்டிப்பா ஆடியன்ஸ் ஓவராலா சூப்பரா இருக்குது. எல்லாமே வந்து சூப்பரா போயிருந்தது. இவங்க ஸ்டோரி எடுத்ததும் வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவி ஓவராலா வந்து சூப்பரா இருக்குது. ரியோவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் காமெடி அந்த இது எல்லாமே செட் ஆகி இருக்குது. மியூசிக்கும் வந்து சூப்பரா இருக்கு. சித்ஸ்ரீராம் வாய்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கு. படத்தோட கோர் ஐடியா சொல்ல வேணாம், அதை தாண்டி படத்துல வந்து அதை சொல்லாம சொல்லி என்னன்னா லவ் மூவி தான் இது சொல்ல போலாம். அது வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி போகும்ன்றது இவங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஃபேண்டசி சப்ஜெக்ட் தான். சூப்பரா இருக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. படத்துல எமோஷனல் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, பட் ஃபன்னா ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, காமெடி தான் கொண்டு போயிருக்காங்க. அது நான் சொல்லிட்டேன், நீங்க படமே பார்க்க வர மாட்டீங்களா? எல்லாத்தையும் நான் எப்படி ரிவீல் பண்ண முடியும்? நீங்க படம் பாத்துட்டீங்களா? அப்ப பாக்காதவங்க ரிவ்யூ பார்த்தானே வருவாங்க. அந்த ஏலியனை பத்தி சொல்ல வராங்களா? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா? எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டேனா? படம் பார்க்க வரவன்னு ஏதாவது மிச்சம் வைக்கணும்ல. அப்புறம் அவன் ஓடிடிலே பாத்துருவான்ல. எதையும் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. வரவங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னா நல்லா இல்ல வந்து பார்க்க போறாங்க. நீங்க எல்லாத்தையும் ரிவ்யூலயே சொல்லிட்டீங்கன்னா படம் பார்க்க வர்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. உங்க பாருங்க எப்படி என்டர்டைன்மெண்டா இருக்கு, லாஜிக்கே இல்லாத ஒரு சப்ஜெக்ட். தியேட்டர்ல ஆடியன்ஸோட மொத்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சிரிக்கிறாங்க. என்னடா டேய், ஒரு சில பேர்லாம் என்னடா படம் இது அப்படின்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க.
நம்ம அந்த காமெடியா அட்டம் பண்ணலாம் தான் இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா கனெக்ட் ஆச்சு. சீரியஸா கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் லைஃப்ல நடக்குமாடான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். எமோஷனல் வேல்யூவா? எமோஷனல் வேலை அதான் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க அவங்க. அது ஒரு வித்தியாசமா இருக்கு. பண்ணிருக்காங்களா? வித்தியாசமா இருக்கு ஒரு படம். இப்போ வந்து என்ன சொல் டிரான்ஸ்ஜெண்டர்ல மாறுறாங்கல்ல, ஆண் பெண்ணா மாறுறாங்க, பெண் ஆணா மாறுறாங்கல்ல, அத வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். படத்தை ட்ரைலர் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல ட்ரைலர் பார்க்கும்போது? ட்ரைலர் பார்த்துட்டு தான் வந்தேன். ட்ரைலர் இம்ப்ரெஸ் ஆச்சு அவங்க? ட்ரைலருக்கு பார்த்துட்டு தான் வந்தேன். பட் எனக்கு லாஜிக்கா வந்து எந்த அளவுக்கும் பிராக்டிக்கலா செட் ஆகுமான்னு தெரியல. காமெடியா ஒர்க் அவுட் ஆனனால இந்த படம் வந்து தப்பிச்சுது. ப்ரோ அது நல்லா இருக்கு ப்ரோ படம். ஆக்சுவலா வந்து இப்போ ஜோ அப்புறம் ஆன் போவோம் போதாத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் ட்ரைலர்லாம் எதுவும் பார்க்காம தான் போய் பார்த்தேன். நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க படத்தை. படத்தோட கோர் ஐடியா சொல்லாம படத்தை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? படத்தை பத்தி சொல்லணும்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 26 வயசுக்கு மேலே கல்யாணம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து எப்படியாப்பட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இது இருக்கும் பாருங்க. சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா அதுதான் மெயின் சீன் படத்துல. அதுதான் செம்ம ட்விஸ்ட். ஸ்டார்டிங் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறது, செகண்ட் ஹாஃப்ல வேற பெர்ஸ்பெக்டிவ்ல மாறுது. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி என்டர்டைன் ப்ரோ இது. கண்டிப்பா எப்படி ஃபுல்லாவே காமெடி தான் போகுது படம். ராமன் லீலா படத்துக்கு நான் வந்துக்கிறேன். அதாவது என் பேரு ராம் தான். இந்த படம் ரொம்ப அருமையா போச்சு. ஒரு வித்தியாசமான டேரக்டர் வந்து கொண்டு போயிறாரு. என்னன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் படம் அறிமுக படத்துல கொஞ்சம் நல்லா நடிச்சுறாங்க. ஹீரோயின் என்னன்னா 6 மணிக்கு முன்னாடி ஒரு லேடிஸா இருப்பாங்க, 6 மணிக்கு அப்புறம் ஆணாம ஆயிடுவாங்க. அவருக்கு ரியோ பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவாரு. என்னன்னா அந்த பொண்ணு 6 மணிக்கு மேலக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லினே இருக்குது, நம்ம இது வெளியே பீச்சு கூட்ட வர மாட்டேது, வெளியே பார்க் பாட வர மாட்டேது. அப்ப நினைச்சாரு ஒரு 6 மணி மேல மாலைக்கன் நோயா, ஒரு 6 மணி தப்பா அது வரும்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து அதிர்ச்சி ஆயிடுவார். வீடு இப்படி ஆயிடுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் ஏத்துக்கிட்டு அப்புறம் அவர் லவ் பண்ண இருப்பாங்க. அதுல இருந்து எல்லாமே சூப்பரா தான். காமெடி மாக்கப்பா நடிப்புல இருந்து அதோட பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க, தீவ வெங்கட். வாய்ஸ் ரொம்ப அவங்களும் நடிச்சுக்கிறாங்க. அருமையா இருக்கு படம்.